Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா நம்ம ஸ்பெசிமென் ஜீரோ அப்படின்ற ஒரு ஹாரர் மல்டிப்ளேயரோட ஒரு கேம் பிளே விளையாட போறோம். ஸோ இந்த தடவை நம்ம மல்டிப்ளேயரா விளையாடல. ஸோ இந்த தடவை நம்ம சோலோவா தான் விளையாட போறோம். ஸோ ஈஸியில வச்சுக்கலாம். ஓகே, கண்டினியூ கொடுத்து கேம்குள்ள போகலாம். ஸோ இந்த கேமோட கதை என்னன்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்போம். நம்ம தான் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ். பட் அங்க ஒரு ஸ்பெசிமென் ஒன்று ரிலீஸ் ஆயிரும். ஸோ அது எல்லாருமே போட்டு தள்ளிடும். நம்ம அதுக்கிட்ட எஸ்கேப் ஆகணும். அதுதான் இந்த கேமோட ஸ்டோரி. கிட்டத்தட்ட கிராணி மாதிரி தான். ஓகே, நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டார்ச் இருக்கும், அந்த டார்ச்சை எடுத்துப்போம். இந்த கேமில் ரொம்ப நிறைய இடத்துல இருட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த டார்ச் தான். ஸோ இப்போ இந்த ரூமை விட்டு போகிறதுக்காக நமக்கு கீ வேறு வேணும். ஸோ கபோர்ட்லாம் செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கீ இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த டோரை திறந்தாகணும். இங்கே ஒரு ஊசி இருக்குது, இது கன்னுக்காக. எப்படி நம்ம கிராணியில் கிராஸ் போவோம் அது மாதிரி இங்கே ஒரு கன் இருக்குது. அதை வச்சு ஸ்பெசிமென் சுட்டோன்னா அது மயங்கி விழுந்துடும். ஸோ இந்த கேமில் நிறைய ரூம் இருக்குது, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். சரி, நம்ம இந்த கதவை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேளை கேமரா இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, எனக்கு ஒரு கோடு கிடச்சிருக்கு. இந்த கோடுலாம் யூஸ் ஆகும் எஸ்கேப் ஆகுது. பட் நம்ம அந்த எஸ்கேப் பண்ண போறது இல்லை, நம்ம வேற எஸ்கேப் தான் பண்ண போறோம். இது இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான எஸ்கேப் இருக்கு. ஒன்னு டோர் எஸ்கேப், இன்னொன்னு எலிவேட்டர் எஸ்கேப். நான் டோர் எஸ்கேப் ஆல்ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கேபிள் ரோல் அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இந்த லிஃப்ட் எஸ்கேப்க்கு ஹெல்ப் பண்ண போறது. லிஃப்ட் எஸ்கேப்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ரெண்டு ஊசி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு இன்னொரு கீ தேவைப்படுது. அந்த கீ இங்க நிறைய ரூம் இருக்குல்ல, இதுல நம்ம தேடி பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரூம் இருக்கு. அடியில் ஒரு கோட் இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேமை நீங்க இப்பதான் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். நான் இப்போ நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது இந்த கேம். நான் நிறைய தடவை ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுருக்கேன். அதனால இந்த கேம் அத்துப்படி எனக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்பெசிமென் இருக்கு, சின்ன ஸ்பெசிமெனும் பெரிய ஸ்பெசிமெனும். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஊசி இருக்கு. ஸோ இங்கே கீ கிடைச்சிருச்சு. இந்த கீ எங்கே போடணும்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதே மாதிரி நான் ஸ்பெசிமென்ஸை பற்றி சொல்றேன். பெரிய ஸ்பெசிமென் உங்க பக்கத்தில் வேணாலும் நீங்க செத்துருவீங்க. சின்ன ஸ்பெசிமென் உங்க ஒரு 5 அடி கடிக்கும். 5 அடி கடிச்சிச்சுன்னா நீங்க செத்துருவீங்க. ஸோ நான் போகிற மாதிரி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். இந்த பக்கம் நேராக போனீங்கன்னா இந்த பக்கத்தில் 2 ரூம் இருக்கும். அதில் ஒரு ரூமுக்கான கீ தான் நம்ம எடுத்தோம். ஸோ இதுக்குள்ளே 60-70% கன் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு நிறைய மேட்ச்சில் கிடச்சிருக்கு, நிறைய மேட்ச்சில் கிடைக்காம போயிருக்கு. இங்கே தான் ஒரு கீ இருக்கும், நல்லா தேடி பாருங்க. அந்த கீ எதுக்குன்னா அந்த கீயை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் இந்த கேமில். பெரிய ஸ்பெசிமென் சுட்டு தள்ளாமேன்னு பார்த்தா வரவே மாட்டுறாங்க. இது இந்த கன்னில் ஊசி தான் நம்ம புல்லட்டா யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் எனக்கு நிறைய ஊசியை கலெக்ட் பண்ணேன்னு இந்த கன்னுக்காக நான் ஊசியை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். நானும் ரொம்ப நேரமா ஸ்பெசிமெனை தேடிட்டு இருந்தேன். கடைசியில் இது இங்கே தான் இருக்கு. ஸோ ஒரு ஹெட் ஷாட் போட்டுருவோம். அப்போதான் இது மயக்க அடிச்சுட்டு நம்ம போய் கீழே வர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இது அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடும். நீங்க இப்போ பார்த்துட்டு போய் நம்புறேன் அந்த பெரிய ஸ்பெசிமெனு. இந்த ஸ்பெசிமென்லேயே 2 விதமான ஸ்பெசிமென் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதில்லை. ஒன்று நடக்கிற ஸ்பெசிமென், இன்னொன்று ஸ்பைடர் மாதிரி இருக்கலாம் ஸ்பெசிமென். ஸோ இதுக்கு 2க்கும் நம்ம போட்டு விளையாண்டுக்கலாம். எப்படின்னா கிராணி இல்லைன்னா கிராண்ட்பா அந்த மாதிரி நம்ம போட்டு விளையாடுறோம்னா கிராணி சாப்டர் 2 அது மாதிரி ஸ்பெசிமெனை நடக்கிற ஸ்பெசிமெனாவும் நம்ம போட்டு விளையாடலாம். இல்லை இந்த ஸ்பைடர் ஸ்பெசிமெனாவும் போட்டு விளையாடலாம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு கீயை தேடணும். இந்த கீ நல்லா தேடி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இங்க ஒரு பேட்டரி இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது லைட்டுக்கான, அதாவது டார்ச் நம்ம வச்சிருக்கோம்ல, அது அணையாம இருக்கணும். அதுக்கு பேட்டரி தீர்ந்துகிட்டே இருக்கு, அதுக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா கீ கிடைச்சிருச்சு. இங்க மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரூம்ல தான் அந்த கீ மேக்சிமம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்ல இன்னொரு விதமான ஒரு கன் இருக்கு இந்த கேம்ல, ஷார்ட் கன்னு. அதுக்கான புல்லட் இந்த ரூம்ல தான் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே ஒரு ரூமை கண்டுபிடிக்கணும். அந்த ரூம்க்கான கீ தான் நம்ம எடுத்தோம். ஸோ அந்த ரூம்குள்ளே கீ கார்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு இன்னொரு ரூமை திறக்கணும். இந்த மாதிரி தான் இந்த கேமில் நிறைய ரூம்க்கான கீ கார்டு கீன்னு கிடைக்கும். அதை வச்சு நிறைய ரூமை திறந்துட்டு போகணும். ஸோ இப்போ மேலே வந்தாச்சு. ஸோ இங்கே 2 கதவு இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டு போவோம். யாரோ ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த கதவு பக்கமே இல்லை, யாரோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வேளை ஸ்பெசிமென் பார்த்துட்டு போயிருக்குமே என்னமோ. ஸோ இந்த ரூம்க்கான கீ தான் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரூம்குள்ள ஒரு கீ கார்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ரெட் கீ கார்டை நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ இந்த கீ கார்டை வச்சு அடியில் நடுவில் ஒரு டோர் இருக்கும். நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வெளில ஒரு டோர் இருக்குல்ல, அந்த டோரை திறக்கணும். சரி வாங்க நம்ம இப்போ கீழே போகலாம்.
ஸோ நம்ம வந்து கீழே வந்தாச்சு. இந்த டோரை திறந்துப்போம். இதுக்குள்ள இன்னொரு டோர் இருக்கு. அந்த டோருக்கு தான் இந்த கீ கார்டு வந்து மெயினாக யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த கேம்க்கு எஸ்கேப் ஆகிருக்காங்க. எக்கச்சக்கமான சாமானை எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரூம்குள்ளே பாருங்க, இந்த ரூம்குள்ளே கண்டிப்பாக ஒரு கீ இருக்கும். ஸோ நல்லா தேடி பாருங்க. நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா மொரட்டால உட்காந்து நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் நல்லா ஒரு இடம் கூட விடாமல் தேடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல இல்லைன்னா வேற ஒரு ரூமில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நல்லா ஒரு இடம் கூட விடாமல் ட்ராயர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கலன்னா நான் ஒரு ரூமை சொல்கிறேன். இந்த ரூமை திறந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இன்னொரு ரூம் இந்த பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த ரூம்குள்ளேயே நல்லா தேடி பாருங்க. ஒரு இடம் விடாமல் நல்லா தேடி பாருங்க. அந்த ரூம்ல கீ இருந்தா கண்டிப்பா இந்த ரூம்ல தான் இருக்கும். ஸோ நல்லா தேடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எனக்கு கீ கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் கீ கிடைக்கும். ஸோ இந்த கீ எடுத்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப அடியில போகணும். நம்ம ஆல்ரெடி போயிட்டு கீ கார்டுல எடுத்துட்டு வந்தோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு போகணும். இந்த கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். பேஸ்மெண்ட்ல 2 ரூம் இருக்கும். அதுல ஒரு ரூமோட கீ தான் நம்ம இப்ப எடுத்தோம். ஸோ இதுக்குள்ள ஒரு 4 ரூம் இருக்கும். அந்த 4 ரூமையும் நல்லா செக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தேவையான 2 ஐட்டம்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ நமக்கு கீயும் வேணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கீ கார்டும் வேணும். ஸோ அது ரெண்டும் இந்த இடத்துல 4 ரூமில் ஏதாவது 2 ரூமில் இருக்கும். ஸோ நல்லா தேடுங்க. ஸோ நான் இந்த பக்கம் ஸ்பெசிமேன் வர சவுண்டு கேட்டுச்சு. பட் ஸ்பெசிமேனை காணும். வரும்போது சுட்டு தள்ளலான் இருக்கேன். ஏன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஊசி இருக்குது. யாராவது ஓகே நம்ம அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. வாங்க நம்ம இந்த பக்கமாக போயிடுவோம். ஓகே, இங்கே இந்த ரூமில் இல்லை கை. ஸோ ஸ்பெசிமென் வர மாதிரியே சவுண்டு கேட்குது. ஆனால் வருதா இல்லையான்னு தெரியல. வந்துச்சாலும் பயம் இல்லை, ஏன்னா நம்ம கிட்ட தான் கன்று இருக்கு. இருந்தாலும் அடிக்கடி நமக்கு ஒரு ரீகால் ஆயிருங்க. அதாவது ஃப்ரீ ஃபயர் மோடில் சொல்கிறேன், ரீகால் ஆயிரும். ரீகால்னா நம்ம வைக்கிற குறி வந்து தப்பிடும். ஸோ குறி வச்சா எற வேணும், அந்த மாதிரி டைலாக் போட்டுக்கிட்டே அடிக்கணும் ஸ்பெசிமென்லாம். ஓகே, இந்த இடத்துல கீ கிடச்சிருச்சு. இனிமேல் நமக்கு தேவையானது வந்து கீ கார்டு தான். அதையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு அந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த நடுவில் இருக்கிற அந்த ரூமுக்கு போயாச்சு. யார் அது இருட்டுலேண்டு? ஏய் ஸ்பெசிமென் நீயா? நீ உன்னை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சே. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சே. இவன் வர சவுண்டு தாங்க நமக்கு கேட்டிருக்கு. போட்டாச்சு ஸ்பெசிமென் மண்டையில் போட்டாச்சு. கீழே விழுப்போ. இவெல்லாம் யாருங்க? நம்ம கிட்ட துப்பாக்கி இருக்கிற வரைக்கும் பயமே இல்லை. நாம் இருக்க பயமே துப்பாக்கி இருக்கிற பயமேனு போலாம் கைஸ். இங்க வேற சின்ன ஸ்பெசிமென் வேற நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கா. சின்ன ஸ்பெசிமெனே, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். ஸோ இப்படியே என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த நேரம் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க கீ கார்டு போட்டு தான் இந்த ரூம் வந்து திறந்தாகணும். ஸோ திறந்துடலாம். ஸோ இதுக்குள்ளதான் நமக்கு வந்து 4 ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபியூஸு, அப்புறம் க்ரோபாரு, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் எல்லோ கீ கார்டு அப்படின்னு 4 ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம கலெக்ட் பண்ணணும். இந்த கேம்ல வந்து என்ன ப்ராப்ளம்னா, நம்ம மற்ற எல்லா ஐட்டம்ஸும் எந்தெந்த இடத்துல இருக்கும்னு நம்மளால கணிச்சிட முடியும். பட் இந்த 4 ஐட்டம்ஸ் எங்க இருக்குன்னே நம்மளால கணிக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு இடம் விடாம நல்லா தேடணும். இருக்கிறதுலே கஷ்டம் ஒன்றே ஃபியூஸை கண்டுபிடிக்கிறதா. ஃபியூஸை கண்டுபிடிக்கிறது நான் என்னென்ன பாடுபட போறேன்னு எனக்கே தெரியல. சரி வாங்க நம்ம தேடுவோம். இந்த ரூம்ல வந்து ஃபியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃபியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா தேடி பார்க்கணும். இங்கேயும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நிறைய ஐட்டம்ஸ் வந்து க்ரோபார்ல இருந்தே ஸ்க்ரூ டிரைவர் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நல்லா செக் பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்க எல்லா ரூமே வந்து நல்லா செக் பண்ணுங்க. ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ ஸ்பீடாகவும் மொத்தமாக பாதின்னு கட் பண்றேன்னா, இது கொஞ்சம் ஸ்லோ பண்றீங்க. அதாவது இந்த வீடியோவோட லென்த்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் உங்களுக்காக நான் காட்டுறேன் இப்படி. ஸோ ரொம்ப கவனமாக தேடணும். ஒரு இடத்த விட்டால் கூட கேம் ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நல்லா தேடினாதான் நமக்கு வந்து இது தேவையான க்ரோபார்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நமக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல கைஸ். நல்லா தேடணும் போல. இங்கே என்னமோ வர மாதிரி இருந்துச்சு. பாட்டா ஸ்பெசிமெனு இந்த இடத்துல பயங்கரமாக மொக்கையாகி போயிடும் கைஸ். சுட்டுட்டு அதுவும் சாவாது. ஸோ நான் குறி மாற்றி சுட்டுட்டேன். ஸோ சாவு ஹெட் ஷாட் வச்சாச்சு. அது அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடும். ஓ காய்ஸ், கடைசியா சில பல நாட்களுக்கு பிறகு எல்லா ஐட்டம்ஸும் கண்டுபிடிச்சாச்சுன்னா கடைசியா ஃபியூஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எஸ்கேப் ஆகிறது மட்டும் தான் பாக்கி. இதுக்கு நடுவில் ஸ்பெசிமென் வேறு வந்துருச்சு. போடு ஹெட் ஷாட்டு. அழகா மயக்கம் போட்டு விழுந்தோம். இப்போ நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இதோ ஸ்பெசிமென் பார்த்துக்குவோம். வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆக போறேன். ஸோ இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இல்லை. பேஸ்மெண்ட்ல போய் எஸ்கேப் ஆயிடலாம். சரி வாங்க நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பேஸ்மெண்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ டார்ச்சில் சார்ஜ் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ரூமை வந்து உடைக்கிறதுக்காகலாம் க்ரோபார்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுருவோம். ஸோ எல்லாத்தையும் ஆன் பண்ணனா அந்த லிஃப்ட்டுக்கு வந்து பவர் கிடைக்கும். ஸோ அந்த ஃபியூஸை வந்து இதுக்கு நேரம் போடணும். நம்ம ஃபியூஸை போட்டுடலாம். ஸோ அந்த கதவு ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கதவு கொண்டு பவர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம போயிட்டு எல்லோ கீ கார்டை போட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இதோ வந்துட்டேன்.
போட்டாச்சு எல்லோ ஸ்பீக்கரை. ஓகே எஸ்கேப் ஆயிட்டோமா? ஓகே கைஸ் எஸ்கேப் ஆயிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை, see you guys. டாட்டா பை, see you.